பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم لا يرحم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த பூ உலகிற்கு வழங்குவதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த மாதமாகிய ரபியுல் அவல் மாதத்துடைய 2வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம அறிவிப்பு செய்தது போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவல் மாதத்துடைய ஜும்மாக்களிலே மாநபியின் அணுகுமுறைகள் என்ற ஒரு தொகுப்பின் கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரிவிடத்திலும் எப்படியெல்லாம் நல்ல முறையில் அணுகினார்கள், நடந்து கொண்டார்கள் என்பது பற்றிய தலைப்புகளாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் முதல் வாரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், மனைவிமார்களோடு பெருமானாருடைய அணுகுமுறைகள் என்ன என்பது பற்றிய தகவல்களை கடந்த வாரம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய ஜும்மாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், பெருமானாரை சுற்றி இருந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய உரிமைகள், கடமைகள் என்ன, பெருமானார் குழந்தைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், நடந்து கொள்ள சொன்னார்கள் என்பது பற்றிய முக்கியமான ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கான நேரத்தில் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை படித்தீர்கள் என்றால் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கொண்டாடி இருக்கிறார்கள் இல்லையா? குழந்தைகளை பற்றி பேசினார்கள் என்று சொல்வது பொருத்தமாக ஆகாது. குழந்தைகளை பெருமானார் கொண்டாடி இருக்கிறார்கள். உலகத்தில் வேறு எந்த தலைவர்களும் குழந்தைகளை இந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்களா, குழந்தைகளை கொண்டாடி இருக்கிறார்களா என்று நம்ம ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஏராளமான செய்திகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் குழந்தைகள் சார்ந்து இருக்கிறது. நிறைய செய்திகள் பேசலாம், ஆனால் தேவையை கருதி, நேரத்தை கருதி ஒரு சில முக்கியமான செய்திகளோடு நான் இன்ஷா அல்லாஹ் வேகமாக செல்வேன். பெருமானாருடைய பழக்கம் எப்போ பார்த்தாலும் குழந்தைகளை கொஞ்சி கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளிடத்தில் கடிந்து கொண்டதாக ஒரு செய்தி கூட கிடையாது. பெருமானார் தவறான சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பெருமானார் கண்டித்திருக்கிறார்கள், ஆனால் பெருமானார் கடிந்து கொண்டதாக நம்ம பார்க்க முடியாது. அன்பான சகோதர பெருமக்களே, பெருமானார் குழந்தைகளை கொண்டாடி இருக்கிறார்கள். ஹதீஸ்களில் நிறைய சம்பவங்கள் பெருமானாரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் சஹாபாக்கள். ஒரு நபின்னு நாங்கள் என்னமோ நினச்சிட்டு இருந்தோமே, நீங்கள் என்ன குழந்தைகளை கொஞ்சிறீங்க, குழந்தைகளை தூக்கி சுமக்கிறீங்களே, ஒரு நபியெல்லாம் இப்படிலாம் இருப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியெல்லாம் ஒரு நபி இருக்க முடியும் என்று எதிரில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் சார்ந்து பேசியிருக்கிறார்கள். குழந்தைங்களுக்கு ஒன்று நம்ம ரசூலுல்லாஹ் முதல் ஆளாக நிற்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. பெரிய விஷயத்தை பேசுறது இல்லை என்பது வேற.
இல்லையா? ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் பெரிய செய்தி, அதனால் ரசூலுல்லா கடுமையாக கண்டித்தார்கள் என்று சொல்லலாம். சாதாரணமான விஷயத்தில் கூட ரசூலுல்லா மூக்கை நிலைத்து இதை இப்படி பண்ணியிருக்க கூடாது இல்லப்பா, இதை எப்படி செஞ்சிருக்கலாமே என்பதாக பெருமானார் சின்ன விஷயங்களில் கூட கவனம் செலுத்தியதாக நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்னு அபி துன்யா என்ற கிதாப், அந்த கிதாபுடைய முதல் ஜுஸில் 173வது செய்தியாக ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அந்த செய்தி என்னன்னு சொன்னால், பைனனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸுல் யா ஸஹாபினா, எங்களுக்கு மத்தியில் ஒரு சபையில் ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டிருந்தாங்க. இது ஜா சபியுன் ஹத்தா இன்தஹா இலா அபி, அங்கே திடீர்னு ஒரு சின்ன பையன் சபையை நோக்கி வந்தான். நாங்கள் ரசூலுல்லாவோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சபின்னு சொன்னால் சின்ன பையன், ஒரு 10 வயசுக்கு கீழே ஒரு 5-6 வயசு பையனுக்கு சபின்னு சொல்லப்படும். ஒரு சின்ன பையன் வேகமாக சபைக்குள்ளே வந்து அவருடைய தகப்பனார் பக்கத்தில் போய் பக்கத்தில் போனான். மசாஹ ராசவ், அந்த அத்தா மகனை தலையை தடவி அக்கதஹு அலா ஃபஹ்திஹில் யும்னா, தன்னுடைய வலது தொடையில் அந்த பையனை உட்கார வச்சுக்கிட்டார். தொடையில் கீழே உட்காராமல் பையனை மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஃபலபைச கலீலன், கொஞ்சம் நேரம் கழிச்சது வஜா இப்னத்துன், ஒரு சின்ன பெண் குழந்தை வேகமாக வந்தா. ஹத்தா இன் தஹதில் ஆபிஹி, அவருக்கு பிறந்த அதே குழந்தை, அவருக்கு பிறந்த குழந்தை தான். முதல்ல ஒரு ஆம்பளை பையன் வந்தான், அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு. மசாஹ ராசா, அந்த அத்தா பையனை தடவுற மாதிரி தலையை தடவிட்டு அக்கதஹா அல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வேலை இது இல்லை. இங்கே நிறைய செய்தி போய்கிட்டு இருக்கு. பயான் செஞ்சிருக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபகால, அவர்கிட்ட கேட்டாங்க, ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உஹ்ரா, என்னப்பா பையன் வரும்போது மடியில் உட்கார வச்சியே, அந்த பொண்ணையும் மடியில் உட்கார வச்சுக்கலாம்ல. ரசூலுல்லாஹ் பெருசாலாம் ஒன்று கேட்கல, பெருசாலாம் ஒன்று அழட்டிக்கலை. பையனை மடியில் உட்கார வச்ச, இன்னொரு தொடர் இருக்கு இல்லையா, குழந்தையும் மடியில் உட்கார வச்சுக்கலாமேன்னு கேட்டபோது ஃபஹமலஹா அலா ஃபஹ்திஹுல் உஹ்ரா, அவர் பார்த்தாரு, நம்மளை மாதிரி வியாக்கியானமெல்லாம் பேசலை, விளக்கமெல்லாம் சொல்லலை. நம்ம அந்த இடத்துல அந்த விட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம ஏதாவது விளக்கம் சொல்லுவோம் இல்லையா? இல்லை ஹஸரத், அந்த பிள்ளை கீழே உட்கார தான் விரும்புவா, இல்லை கால் வலிக்குது, இல்லை அவளுக்கு அதுதான் சௌரியம், ஏதாவது நம்ம அந்த விட்டு கொடுக்காம பேசுவோம். அவர் அதெல்லாம் யோசிக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஹமலஹா அலா ஃபஹ்தில் உஹ்ரா, உடனே தூக்கி தன்னுடைய இடது தொடையில் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னாங்க, அல் ஆன் அதல், இப்போதான்ப்பா நீ நியாயமாக நடந்திருக்கிற, நீ இப்போதான் நியாயமாக குழந்தைகளுக்கு மத்தியில் நியாயமாக நடந்திருக்கிற. ஒரு குழந்தைய மடியில் இன்னொரு குழந்தையை கீழே வைக்கிறத கூட ரசூலுல்லாஹ் விரும்பலை. அவர் எப்போவுமே இந்த பழக்கமுடையவரான்னு தெரியலை. அந்த சம்பவத்தில் பார்த்தாங்க, இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, ஃபஹல்லான்னு சொன்னால் செய்யணும் இல்லை, நீ இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, அவ்வளோ சஜஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆலோசனை. அந்த குழந்தையும் மடியில் வச்சா நல்லா இருக்குமே என்று சொன்னாங்க. அவர் தூக்கி உடனே மடியில் உட்கார வச்சார். ரசூலுல்லாஹ் அல் ஆன் அதல், நீ இப்போ தான்ப்பா சரியாக செஞ்சிருக்கிற என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. சின்ன விஷயமாக இருக்கும், ரசூலுல்லாஹ் மூக்கு நினைப்பாங்க, இது இப்படி இல்லைப்பா, அது அப்படி செஞ்சிருக்கலாமே என்பதாக ரசூலுல்லாஹ் கருத்து சொன்னதாக பார்க்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. ஒரு கிதாப் இருக்கிறது, அத்ஃபாலு ஹவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை சுற்றி இருந்த குழந்தைகள். ஒரு புத்தகமே இருக்கு. ரசூலுல்லாவை எத்தனை குழந்தைகள் சுற்றி சுற்றி வந்தாங்க, ரசூலுல்லாவை எத்தனை குழந்தைகளை ரசூலுல்லாஹ் மடியில் உட்கார வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இப்படி நிறைய செய்திகள் ரசூலுல்லாவையும் குழந்தைகளையும் சுற்றி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் நம்ம யோசிக்கணும், ஒரு நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை எந்த அளவுக்கு நடத்தி இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? உம்மு ஹாலித் என்ற ஒரு பெண்மணி, அவங்க பின்னால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சிறு பிரயாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பின்னால் அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப் இந்த புகாரி இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். புகாரி ஷரீஃபுடைய 3071வது செய்தியாக 3071 இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை அறிவிப்பர் உம்மு ஹாலித் தான். அவங்க அறிவிக்கிறாங்க, அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக என்னுடைய தந்தை என்னை அழைச்சிட்டு போனார். ரசூலுல்லாஹ் எங்கள் அத்தா போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. வாலைய கமீசுன் அஸ்வர், என் மேலே மஞ்சள் கலர் சட்டை இருந்துச்சு, மஞ்சள் கலர் கவுனு போட்டிருந்த நிலையில் நான் ரசூலுல்லாஹ் அத்தா என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த சமயத்தில் இப்போ ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னாங்க, கால சனா சனான்னு சொன்னாங்க. சனான்னு சொன்னால் அபிசீனிய பாஷையில் அழகுன்னு சொல்கிறது. ஒரு குழந்தை வந்துச்சுன்னு அந்த குழந்தைய கொஞ்சம் இல்லையா அழகுன்னு கொஞ்சிற மாதிரி ரசூலுல்லாஹ் சனா சனா அப்படின்னாங்க. இப்போது இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போதே உம்மு ஹாலித் சொல்கிறாங்க, நாங்கள் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் அபிசீனியாவில் போய்
கொஞ்ச நாள் தஞ்சம் புகுந்தோம். நமக்கு தெரியும் முதல் ஹிஜ்ரத்து மதீனா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு அபிசீனியாவுக்கு தான் முதல்ல போனாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு முஸ்லீம்கள் மக்காவுக்கு வந்துட்டு திரும்ப மதீனாவுக்கு வந்தாங்க. சில சஹாபாக்கள் நேராக அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. இது வரலாறு. நாங்கள் முதல்ல ஹிஜ்ரத் செஞ்ச அபிசீனியாவிற்கு கொஞ்ச நாள் நாங்கள் அபிசீனியாவுக்கு போயிருந்தோமே இல்லையா. அபிசீனிய பாஷையில் சனான அழகுன்னு அர்த்தம். அரபியில் சனான அழகு இல்லை, அபிசீனிய பாஷையில் சனான அழகுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்னுடைய அந்த ட்ரெஸ்ஸு இந்த கோடெல்லாம் பார்த்துட்டு அழகுன்னு கொஞ்சினாங்க. அதுக்கப்புறம் ஃபதஹப்து அல் அபு பிஹாத்தமி நபுவத்தி, நான் வேகமாக ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் போய் ரசூலுல்லாஹ்வுடைய 2 முதுகுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அது பேர் ஹத்தமுன் நபுவான்னு சொல்லுவாங்க. நபுவத்துடைய அடையாளம் ஒரு கட்டி மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கும். நான் போய் அதை விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைங்க ஏதாவது உடம்புல சின்ன கட்டியோ பருவோ இருந்த மருவோ விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் அதை விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஃபஸபரனி அபி, எங்கள் அத்தா கண்டிச்சார். பா இங்கே வா, அது என்ன சாதாரணமாலா, ரசூலு பாப்பா, ரசூல்கிட்ட போய் விளையாண்டுட்டு இருக்க, இங்கே வான் ரசூலுல்லாஹ். என்னுடைய தந்தை என்ன அதட்டுனாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மு ஹாலித் சொல்கிறாங்க, தஅஹா, பா விடுப்பா விளையாடட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் எங்கள் அத்தாவிட்ட சொன்னாங்க. என்ன அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இந்த உம்மு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ்வே அந்த கையை பிடித்து அந்த கட்டி மேலே வச்சதாக. நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு பொருள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வருது, நம்முடைய வீட்டு இப்போ ஜாமான இடத்தில் ஆடுது, குழந்தையோட தகப்பனார் கத்துறாங்க, அம்மா திட்டுறாங்க, அந்த குழந்தை பயந்துடும். அதுக்கப்புறம் சரி விடுப்பாஞ்சில் அந்த பொம்மையை எடுத்து கொடுப்போம் இல்லையா, அந்த விளையாட்டு ஜாமான் எடுத்து இல்லையா, நீ விளையாடுமான்ட்டு. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வே என் கையை பிடிச்சு அந்த ஹத்தமு நபுவத்தில் வச்சு நீ விளையாடுமா என்பதாக பெருமானார் எனக்கு சொன்னதாக ஹஸ்ரத் உம்மு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்கிறாங்க. அதாவது இது இன்னைக்கு நம்மையை வைத்து பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக யோசிக்கலாம் இல்லையா. ரஹமத்துல் ஆலமீன், மனித சமூகத்திற்கெல்லாம் தலைவராக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வை நேரடியாக சஹாபாக்கள் பார்க்க யோசிப்பாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ்வை சம்பந்தமாக வர்ணித்த சஹாபாக்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹ் அங்கே பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது தான் வர்ணிச்சிருக்கிறாங்க. தவிர ரசூலுல்லாஹ்வை டைரக்ட் ஐ டு ஐ பெரும்பாலும் சஹாபாக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கண்ணியம் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் சாதாரணமான அல்ல. வந்திருக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற நபர் சாதாரணமான மனிதர் அல்ல, அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தலைவர். இப்போ இவர் விஷயத்தில் ரொம்ப தாலீம் கண்ணியப்படுத்தி சஹாபாக்கள் நேராக பார்க்க பயப்படுவாங்க. இப்போ அந்த சமயத்தில் ஒரு சின்ன குழந்தை நம்முடைய மக ரசூலுல்லாஹ்ட்ட விளையாட போது ஒரு தந்தையாக கண்டிக்க செய்கிறதானு உண்டு. அது மாதிரி கண்டிக்கும் போது ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சத்தம் போடாதப்பான்னு சொன்னாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, வரலாறுகளில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் குழந்தையில கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அந்த பிரியம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், மனைவியை நேசிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே போன்று அந்த நேசத்தை வெளிப்படுத்தவும் செய்யணும் இல்லையா. 2ல் 1 குறைஞ்சிட்டாலும் பிரச்சனை. நான் மனைவியை நேசிக்கிறேங்க ஆனால் வெளிப்படுத்த மாட்டேன், வெக்கமாக இருக்குது, அது ஒரு மாதிரியாக இருக்குது, அது கிடையாது. ரசூலுல்லாஹ் நேசிக்கவும் செய்தார்கள். நான் என்னுடைய மனைவி எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அவளுக்கு தெரியணும். ரசூலுல்லாஹ் அதில் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அது மாதிரி தான் குழந்தைகளை, எனக்கு குழந்தைகள் பிடிக்கும் என்பது இல்லை. அதாவது தகப்பனாக எல்லோருக்கும் பிள்ளைகளை பிடிக்கும், பிள்ளைகளுக்கானதை ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, நம்முடைய சுகதுக்கங்கள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஓடுறது யாருக்காக? பிள்ளைகளுக்காண்டி. அவன் கேட்குறத வாங்கி தரணும், அவன் பிரியப்படுற மாதிரி இருக்கணும்ண்டு. ஆனால் கொஞ்சிறது என்பது ரொம்ப குறைவாயிருச்சு. தகப்பன்னா சில நேரங்கள் அப்படி இறுக்கமாக இருக்கிறது, அதுதான் ஒரு நல்ல தகப்பன் என்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒரு விதமான நிலைகள் இருக்குது. அப்படி கிடையாது இல்லையா. அருமையான சகோதர பெருமக்களே, ஹதீஸ்களில் பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபுடைய 5997வது செய்தியாக இந்த ஹதீஸ் இருக்கு. கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஸன் இப்னு அலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கி முத்தம் விடுகிறார்கள். வஇந்தஹு அக்ரஅப் இப்னு ஹாபிஸ் தமீமி, அக்ரஅப் இப்னு ஹாபிஸ் தமீமி என்ற சஹாபி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பேர் அக்ரஅப் இப்னு ஹாபிஸ், தமீமி கோத்திரத்தை சேர்ந்தனால எப்போ அவர் பேரை சொன்னாலும் அந்த வார்த்தையோடு தான் சேர்ந்து வரும். அக்ரஅப் இப்னு ஹாபிஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃபகால, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இன்னலி அஷரத மினல் வலது, எனக்கு 10 பசங்க இருக்கிறாங்க, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மா கப்பல்து மினுஹு மஹதா, இது வரைக்கும் என் வாழ்நாளில் எந்த குழந்தையும் எனக்கு கொஞ்சினதே இல்லை என்று ரசூலுல்லாஹ் விடத்து அந்த சஹாபி சொல்லும் பொழுது, ஃபநதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹி, ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் திரும்பி அவரை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஒரு மாதிரி பார்க்கறது இல்லையா, நான் இப்படி இல்லாமல் மனுஷங்க இருப்பாங்கன்ற மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கே ரசூலுல்லாஹ் ஒரு பதில் சொன்னாங்க. அடிப்படையில் அவர் சொன்னதுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும்.
ஆனால் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு. இந்த ஹதீஸ் இங்கே தான் வருது. யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? மல்லா யர்ஹமு, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு அதான் பதில் சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கும் இந்த அவர் சொன்ன செய்திக்கும் இந்த ஹதீஸுக்கும் வெளியில் பார்க்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். அவர் இரக்கம் இல்லாமையா இருக்கிறாரு. அவர் யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் இறக்கமே வரமாட்டேது, யார் மீது இறக்கம் வரமாட்டேது நான் சொன்னார். அவர் சொன்னது நான் என் குழந்தைகளை கொஞ்சினதே கிடையாதுன்ட்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, குழந்தைகளை கொஞ்சிறது என்பது ரஹமத்தோடு சம்பந்தப்பட்டது. அதாவது உனக்கு ஏன் குழந்தைகளை கொஞ்சலஞ்சுன்னா உன்னிடத்தில் பிரச்சனை இருக்கு, உன்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. குழந்தைகளை கொஞ்ச மாட்டேங்கிறது கெத்து இல்லை, அது பெருமை இல்லை, ஒரு நல்ல தகப்பன் இல்லை. நல்ல தகப்பனுக்கான அடையாளம் கொஞ்சிறது. பெருமானார் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, நீ குழந்தைகளை கொஞ்சலன்னு சொன்னா உன்னுடைய உள்ளத்துல பிரச்சனை, ரஹமத்தே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அங்க ரஹமத்தே இல்லைன்றது மட்டும் இல்லை, ஒன்னின் மீதும் அல்லாஹ் ரஹமத்து காட்ட மாட்டான். அதாவது குழந்தைகளை கொஞ்சலாட்டி அல்லாஹ் ரஹமத் காட்ட மாட்டானான்னு கேள்வி எழுப்பினா ஆமா காட்ட மாட்டான் இல்லையா? ஒரு கேள்வி இந்த ஹதீஸ்லேருந்து இப்படி ஒரு கேள்வி வருதுனீங்களே, நான் என் பிள்ளைங்களை கொஞ்சல, அப்பா என் அல்லாஹ் என் மீது ரஹம் காட்ட மாட்டான், ஆமா காட்ட மாட்டான். இந்த ஹதீஸ் அப்படி தானே வருது. அவர் கொஞ்சலன்னு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நல்லா விளங்கிக்கோங்க. இந்த வார்த்தை என்பது சாதாரணமான, உன்னுடைய உள்ளத்துல இரக்கம் இல்லப்பா, ரஹம் இல்லப்பா, பணிவு இல்லப்பா, ஈரம் இல்லப்பா, இது எல்லாமே இந்த ரஹம்ல வரும். உன்னுடைய யார் இரக்கம் காட்டவில்லை அவர் மீது இரக்கம் காட்டப்பட மாட்டார். குழந்தைகளை கொஞ்சிறது ரஹமத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கொஞ்சிக் கொண்டே இருந்தார்கள். ரஹமத்துல் ஆலமீன். அருமையான சகோதர பெருமக்கள், இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அங்க ரசூலுல்லாஹ் வேற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான், ஆனா அங்க இதை விட கொஞ்சம் கடுமையான வார்த்தை அங்க இருக்கு. இதுவே கடுமையான வார்த்தை தான், ஆனா ரசூலுல்லாஹ் இதை விட கடுமையான வார்த்தையை பெருமான பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸ்க்கு அடுத்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபுடைய 5997வது ஹதீஸ், நம்ம மேலே சொன்ன ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் 5998. இந்த ஹதீஸை அறிவிப்பது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நிறைய கிராமவாசிகள் வருவாங்க சந்தேகங்களை கேட்கறதுக்காண்டி. ஜா அரபின்னு ஒரு கிராமவாசி பெருமானார் இடத்துல வந்தார். நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் எப்போ பார்த்தாலும் மடியில் குழந்தைங்க இருந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் அது. இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளை கொஞ்சிறது சுன்னத். குழந்தைகளை முத்தமிடுறது, குழந்தைகளை கட்டி இணைக்கிறது, சின்ன பிள்ளைங்களை கொஞ்சிறது சுன்னத். ரசூலுல்லாஹ் குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கேட்டார், அத்துகப்பிலூன சிபியான், என்ன ரசூலுல்லாஹ் நீங்கள் குழந்தைகள்லாம் முத்தம் கொடுப்பீங்களா? ஃபமா நுகப்பிலுக்கும், நாங்கள்லாம் அப்படி முத்தம் கொடுத்தது இல்லையே. அதாவது பொதுவாக என்ன மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பொது பற்றிங்கன்னா நபின்னு சொன்னால் இப்படி கடுகடுன்னு இருப்பார். அதாவது பொறுப்பு நிறையா இருக்குல்ல, பொறுப்பு நிறையா ஆகும் பொழுது நமக்கு அந்த இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா சாதாரணமான பொறுப்பு இல்லை பெருமானாருடைய பொறுப்பு. இன்றைக்கி ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறோம், ஒரு 2-3 கடைகள் ஓரளவு வியாபாரங்கள் ஆகுதுன்னா வீட்டில் போனது அதே ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், வீட்டில் போனது பிறகு கூட அதே, எனக்கு 10 கடைங்க இருக்குது, என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க, நான் ஒரு கம்பெனியுடைய முதலாளி, என்கிட்ட 100 பேர் நான் சம்பளம் கொடுக்குறேன், இப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சாதாரணமான மனிதனுடைய இயல்பு இது. ஒருத்தனுடைய பொருளாதாரம் ஏற ஏற கிரேடு கூட கூட பொது வாழ்க்கையில் ஒரு ஒதுங்கிட்டே இருப்பார். அவருக்கு தனி பர்சனல் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன யோசிக்கிறாரு, நபின்னு சொன்னால் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப கடுகடு இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அந்த நபர் இருக்கிறாரு. அவருக்கு பார்த்த வேற மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் குழந்தைகளை கொஞ்சிறாங்கன்ட்டு அவர் கேட்டார், துகப்பிலூன சிபியான், நீங்கள் குழந்தைகள் முத்தம் கொடுப்பீங்களா? நாங்களாம் முத்தம் கொடுத்தது இல்லையே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அங்கேயும் இதே மாதிரி வேற ஒரு பதில் சொல்கிறாங்க. ஃபமா அம்லிகு லக் இன் நஸஅல்லாஹு மின் கப்லிக ரஹ்மா, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை கலட்டி விட்டால் நான் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர தெரியுமா? அங்கே மேலே சொன்னது குழந்தைகளை கொஞ்சிறது என்பது ரஹமத். உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹமத்தை, அந்த இரக்கத்தை, அந்த பணிவை நீக்கிட்டான், உள்ளத்திலிருந்து ஈரத்தை வெளியே எடுத்துட்டா அது ஓம் பிரச்சனை. நல்ல மருத்துவரை நீ தான் பார்க்கணும், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கடிந்து கொண்டதாக நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவும் பணிவோடு பிரியத்தோடு இருக்கணும். குழந்தைகள் பேசுகிறத முதல்ல கேட்கணும். அது சார்ந்த நிறைய செய்திகள் இருக்கிறது. குழந்தைங்க ஒரு சபையில் இருந்து அவர்களை எப்படி நடத்தணும், அவர்கள் சார்ந்த மஷ்ராவை அவர்களிடத்தில் எப்படி கேட்கணும், இது எல்லாமே குழந்தைகளோடு சம்பந்தப்பட்டது. நான் எடுக்கிற முடிவு நீ கட்டுப்படு என்பது அல்ல, நான் சொல்றதை கேட்கறது என்பது அல்ல. அது ஸ்கூலு ஒரு மிலிட்ரி கேம்ப் கிடையாது, வீடு. நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், நம்ம வீடு நம்ம போன சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நம்ம நல்ல ஆம்பளை.
என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். எப்படா இவன் வெளியே போவான்றதை எதிர்பார்க்க கூடாது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் சஹாபா குழந்தைகளோடு அப்படியா அந்த அளவு நடந்திருக்கிறார்கள். புகாரி ஷெரீஃபுடைய 709வது செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமான செய்தியும் கூட, நம்ம அதிகமாக கேள்விப்பட்டு இருப்போம். இந்த செய்தியுடைய பின்னணியை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராங்க. ஃபஜ்ர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அழுகுது. ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கமாக்கிக்கிட்டாங்க. பொதுவாகவே தொழுகையில் ஃபஜ்ருடைய தொழுகை கொஞ்சம் நீளமாக இருக்கும். இன்றைக்கி லுஹர் தொழுகை 4 ரக்காத் 10 நிமிஷம் தொழுக வைப்போம் இல்லையா? 10 நிமிஷம். இஷாவும் கிட்டத்தட்ட 4 ரக்காத் 10 நிமிஷம் தொழுக வைப்போம். ஃபஜ்ர் 2 தான். ஆனால் நமக்கு பார்க்கும்போது 10ங்கிறது 5 தானே குறையணும். 4 ரக்காத் 10 நிமிஷம் சொன்னால் 2 ரக்காத் 5 விட 10 விட குறைஞ்சி ஒரு 5-6 நிமிஷத்தில் முடிக்கணுமா இல்லையா? ஆனால் எல்லா இடங்களையுமே ஃபஜ்ர் கூட வருது. 11-12 நிமிஷம் வரைக்கும் எல்லா இடங்களையும் தொழு வைக்கிறோம். என்ன காரணம்? ஃபஜ்ரில் ரசூலுல்லாஹ் அதிகமாக தொழு வச்சிருக்கிறாங்க. அதிகமாக ஓதும்படி ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை படித்திருக்கிறார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததான்னு தெரியல. நமக்கு பின்னாடி உண்டான சமுதாயம் ஃபஜருக்கு லேட்டாக வருவாங்க என்ற எண்ணத்திலேயே பெருமானார் இப்படி ஒரு சட்டமாக போட்டு இருக்கிறார்களான்னு தெரியலை இல்லையா? பரவலாக நம்ம ஃபஜருடைய நிலை என்ன? காமச் சொல்லும் போது ஒரு 6-7 பேர் தான் இருப்போம் இல்லையா? நல்லா விளங்கிக்கோங்க. காமச் சொல்லப்படுதுன்னா ஒரு 6-7 பேர் இருப்போம். நம்மளுடைய ஃபஜருடைய நேரம் என்பது இகாமத்துடைய நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்புறது. நார்மலாக 5:35 ஃபஜர் தொழுகையா பொறுமையாக கிளம்புவோம். மொதல் ரக்காத்து முடிகிறதுக்குள்ளே எப்படி மொதல் ரக்காத்தில் அது இமாம் நீளமாக ஓதுவார். குறைச்சி ஓதுனாலும் 4 பேர் சொல்லிடலாம். ஹஸரத் ஃபஜரில் கொஞ்சம் நீளமாக ஓதிக்கோங்க. என்ன குரானை கேட்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. ஃபஜரில் நிறைய ஓதணும் நின்று கேட்கலான்றதெல்லாம் இல்லை. நீ நிறைய ஓதுனா கொஞ்சம் பொறுமையாக வருவேன். நான் கிளம்புறது கொஞ்சம் தேமதமாக கிளம்பணும், அதனால் கொஞ்சம் நிறைய ஓதுங்க. கரெக்டாக அந்த ருக்கு நேரத்தில் வந்து முதல் ரக்காத்தை பிடிச்சிடுறது இல்லை. பாருங்களேன், எனக்கு சில நேரங்கள் ஆச்சரியமாக இருக்கும். 5:35 தொழுகுங்கும் போது ஒரு 5:35 காமத்து முடியுது. 5:40 முதல் ரக்காத்து முடியும். 5:40 வராரு. சரி, நாளைக்கு அறிவிப்பு செய்கிறார். நாளைக்கு முதல் ஃபஜர் தொழுகை 5:40. அப்போ அவர் வர்றது 5:45 இருக்கும். இமாம் நேரத்தை கூட்ட இவர் அலாரத்தை கூட்டிக்கிட்டே போகிறாரு. வீட்டில் சொல்லிடுவாருந்தல்ல, ஃபஜர் 5 நிமிஷம் கூடிருச்சு, 5 நிமிஷம் தள்ளி எழுப்புமான்ட்டு. இயல்பாக தானே. 5:30 இவர் முதல் ரக்காத்து முடியும் போது தான் வர்றது. நம்மளுடைய நிலை 6:10 ஃபஜர்னாலும் முதல் ரக்காத்து முடியும் போது வர்றது. எல்லாம் பாதுகாக்கணும். தொழுகைக்கு முன்னாடி வர முயற்சி பண்ணுங்க. பரவாயில்ல, எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. காம சொல்லுமோ 6-7 பேர் சலாம் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா 4 சஃப். இந்த 4 சஃப் எங்கேயா இருந்துச்சுன்னு தெரியல. இந்த 4 சஃப் காம சொல்லும் போது எங்க இருந்துச்சு? குழந்தைகளா நிற்கிறாங்க. முதல்ல ஹதீஸில் குழந்தைங்க பின்னாடி நிற்கிறோம். விரட்டுறது என்பது இல்லை. பெரியவங்க முன்னாடி நிற்கணும், குழந்தைங்க பின்னாடி நிற்கணும், அதுதான். ஆனால் வில்லாதனால வேறு வழி இல்லாமல் குழந்தைங்க முன்னாடி நிற்கிறாங்க. தலைப்பு விட்டு வேறு பக்கம் போகிறோம், இங்கே வந்துடுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நீளமாக ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் குழந்தையுடைய அழுகை சத்தம் பார்த்து தொழுகையை சுருக்கிக்கிட்டாங்க. சுருக்கிறது மட்டுமில்லை, எந்திரிச்சு ஒரு பயான் செய்கிறாங்க. அங்கே தான் ரொம்ப முக்கியமான செய்தி. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களுக்குமான பயான் இது. பெருமானார் சொன்னாங்க, இன்னி அது ஹுலூஃபி சலாத், நான் தொழுகைக்கு வரும் பொழுது ஒரு இது இத்தாலத்தகா நீளமாக ஓதுணுன்ட்டு தான் வந்தேன். முதல் ரக்காத்தில் கொஞ்சம் நீளமாக தொழு வைக்கலான்னு வந்தேன். அஸ்மவு புக்கா சபி, பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அத்த ஜவ்வசு ஃபி சலாத்து, என்னால் அதுக்கு மேலே ஓத முடியல. என்னால் அதுக்கு மேலே ஓத முடியல. குழந்தை அழுகிற சத்தம். அந்த அம்மாவுடைய மனநிலை என்ன? ஒரு குழந்தை அழுகிறது எனக்கு ஒரு விதமான நெருடல். குழந்தை அழுகுதே, குழந்தை அழுக தொழுகிறது தக்குவா இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், தொழுகும் போது குழந்தை அழுதா பிரச்சனை இல்லை, தொழுகையை விட்டுட்டு குழந்தைய பாருங்க. குழந்தைய ஆசுவாசப்படுத்திட்டு பிறகு தொழுங்க. அவன் அழுவ தொழுகிறது என்பது இல்லை, அது முரட்டு தக்குவா. அந்த தக்குவா அல்லாஹ் விரும்புறதில்லை. என் புள்ள அழுதாலும் பரவாயில்ல, சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல, நான் அப்படியே அதாவது பயபக்தியோடு தொழுவேன். அந்த குஷு, அந்த பயபக்தி அல்லாவுக்கு தேவையே இல்லை. ஹதீஸில் வருது, நான் அந்த குழந்தையுடைய அழுகையை பார்த்து நான் தொழுகையை சுருக்கமாக முடிச்சுட்டேன். சொன்னாருங்க ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிம்மா அலம மின் ஷித்தத்தி வஜிதி உம்மிஹி மின் புகாயிஹி, இல்லையா? புகாரி ஷெரீஃபுடைய ஹதீஸ் 709 அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த குழந்தையுடைய அழுகையை பார்த்து அந்த அம்மாவுடைய தாய் தானே, அவள் எவ்வளோ உள்ளம் பாடுபடும். அவளால் நிம்மதியாக தொழ முடியும். குழந்தை அழுகுதேன்னு அவளால் நிம்மதியாக தொழ முடியாது. ஒரு பக்கம் அவளுக்கும் நெருக்கடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்கும் ஒரு விதமான நெருடலாக இருக்குது. அதனால் தொழுகையை சுருக்கமாக்கி கொண்டேன் என்பதாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கூடுதலாக சொன்னாங்க, உங்களுக்கு பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்க, பலகீனமானவர்கள் இருக்கிறாங்க, அதனால் தொழுகையை முடிந்தளவு சுருக்கமாக தொழ வைங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தொடர்ந்து பேசியதாக நம்ம பார்க்கலாம். கண்ணியமான சொல்வது, சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கன்ற அப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறதில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் நம்ம குழந்தைகளை எந்த அளவுக்கு பிரியமாக நடத்துகிறோம் என்பதில் தான் நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய கேட்டகரி,
அவங்களே குழந்தைகள் விஷயத்தில் இப்படி நடந்திருக்கிறான். நம்மளாம் என்ன? நம்மளாம் ஜீரோ இல்லையா? எவ்வளோ பெரிய வருமானம் இருந்தால் என்ன? இன்னைக்கு 2000 பேர் நம்ம கீழே வேலை செய்கிறாங்க. நம்ம பெரிய ஆளாயிருவோமா? ரசூலுல்லாவோட பெரிய ஆளாயிருவோமா? இன்னைக்கு ஹதீஸில் வருது, ரசூலுல்லாவை பற்றி படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மால் வெள்ளை சட்டை போட்டால் குழந்தைய தூக்க மாட்டான். வெள்ளை சட்டை போட்டா அயன் பண்ணது கசங்கிருன்னு குழந்தையை தூக்காத நிறைய பேர் நமக்கு மத்தியில் இருக்கிறோம். நம்ம மிகைப்படுத்தி சொல்லலை. சில நேரங்களில் நமக்கும் அந்த மாதிரியான சூழல் நடைபெற்றுருது. தொழுவைக்கு வரும்பொழுது பிள்ளைங்க வந்து கையை வச்சுட்டா கோவம் வருது. பள்ளிக்கு போகணும், கசங்கி இருந்தால் அசிங்கம் அழுக்காயிருன்னு சொல்லி கோவப்படுறோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறாங்க? திருமதி ஷெரீஃபுடைய 3784, திருமதி 3784. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமிலு அல் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல ஆத்திகிஹி. வீட்டில் தூக்குறது இல்லைங்க, வீட்டில் கொஞ்சிறது இல்லை, ரோட்டில் ரசூலுல்லாஹ் தோளில் போட்டு கொண்டு போயிருக்காங்க குழந்தைய, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேர குழந்தைய. இல்லையா? கையில் தூக்கிட்டு போகிறது இல்லை. தூக்குறதுல பல விதம் இருக்குது. தூக்குறதுலே மரியாதையாக ஒரு விதமான ஒரு மரியாதையாக தூக்குறது ஒன்று இருக்குது. நம்ம தோல்லாம் பெரும்பாலும் போடவே மாட்டோம். நம்மள எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளோ நம்முடைய பிள்ளைகளோ தோளில் போட்டு ரோட்டில் போயிருக்கோம். இந்த பீமனர் ரோட்டில் குழந்தைய தோளில் போட்டு போங்கன்னு, ஹசரத் அது ஒரு மாதிரி இருக்குது. எப்படி ஹசரத்? நமக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நம்ம போய் எப்படி போகலாம்? வீட்டில் கொஞ்சமா அது ஓகே. ரசூலுல்லாவை விடவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஹசரத் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, சந்தையில் ரசூலுல்லாஹ் போவாங்க, ஹசனுடைய 2 காலும் ரசூலுல்லாவுடைய நெஞ்சை அடிச்சுக்கிட்டே வரும். ஹசனுடைய 2 கால்களும் ரசூலுல்லாவுடைய நெஞ்சை அடிச்சுக்கிட்டே வரும். ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போவாங்க. அப்போது ஒரு மனிதர் சொன்னார், ஃபகால நிஅமல் மர்கப் ரகிப்த யா குலாம். அந்த குழந்தைய பார்த்து ஒருத்தர் பேசுகிறாரு, எப்பா நீ போகிற வாகனம் சாதாரணமான வாகனப்பா, பயங்கரமான வாகனத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கியே. ரசூலுல்லாவை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போகிறாரு. ரசூலுல்லாவை ஒரு வாகனமாகவும் மேலே இருக்க ஹசனை பேசஞ்சராகவும் கருதி வந்தவர் சொல்கிறாரு, அந்த பார்த்துருந்தவர் சொல்கிறாரு, எப்பா பிரம்மாண்டமான சிறந்த வாகனத்தில் நீ பயணிச்சுக்கிட்டு இருக்கியேன்னு சொல்கிறாரு. ரசூலுல்லாவுக்கு தெரியும் நம்மளை தான் இவர் சொல்கிறாருன்ட்டு. ரசூலுல்லாஹ் அங்கே பதில் கொடுக்குறாங்க பாருங்க, நிஅமர் ராகிபு ஹுவ. அப்பா வாகனம் மட்டும் சிறந்தவன்னு சொல்லாத, பேசஞ்சரும் சிறந்தவர் தான். ரசூலுல்லாஹ் என் பிள்ளை என்ன குறைச்சலா? ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல வராங்க? நான் சிறந்தவர், என் பேர பிள்ளை என்ன? என் பேர பிள்ளையும் சிறந்தவர் தான். நிஅமர் ராகிபு, குழந்தையும் சிறந்த குழந்தை தான்ப்பா, அது எப்படி என்ன மட்டும் சொல்லலாம் என்பதாக சொல்லி பெருமானாரை கடந்து போனதாக நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியான சம்பவம் நிறைய நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி முத்தமிட்ட சம்பவமாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போகிற சம்பவமாக இருக்கட்டும், நிறைய பார்க்கலாம். தபரானி ஷெரீஃபுடைய 2661 2661 செய்தியாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, தஹல்து அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் நமக்குனால கற்பனை பண்ண முடியாத ஒன்று தான். நல்லா விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹுடைய கேட்டகரி என்ன, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, மற்ற நபிமார்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான். மேராஜ் வழங்கப்பட்ட நபி, நாளை மறுமையில் முதல்ல சொர்க்கத்திற்கு நுழைய போகிற நபி, அந்த நபியை பற்றி ஹதீஸில் படிக்கிறோம். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, தஹல்து அலா நபி, ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே போனேன், வஹுவ எம்ஷி அலா அருபயின், 4 காலில் நடந்தாங்க. அருபயின் சொன்ன 4 கால். 4 கால் எப்படி நடக்க முடியும் நமக்கு தெரியும். கையை கீழே வச்சு யானை சவாரி மாதிரி ரசூலுல்லாஹ் 4 காலில் நடக்கிறாங்க. அலா ظஹரிஹி, ரசூலுல்லாஹுடைய முதுகில் ஹதரத் ஹசன் ஹசரத் ஹுசைன் 2 பேர குழந்தைகளை வச்சு ரசூலுல்லாஹ் யானை சவாரி மாதிரி போகிறாங்க. வீட்டுக்குள்ளே நடக்குது ரசூலுல்லாஹ், இல்லையா? அருமையான சகோதர மக்களே, இதை பார்த்துட்டு வந்தவர் சொன்னார், நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா. ஜமல்னா ஒட்டகம் இல்லை. பொதுவாக இன்றைக்கி பிரயாணம் என்பது ஒட்டகத்தில் பிரயாணிக்கிறனால அவர் ரசூலுல்லாஹ் ஒட்டகமாக கருதி அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா. அப்பா உலகத்திலேயே உங்கள் 2 பேருடைய ஹசன் ஹுசைன் அந்த 2 பேருடைய ஒட்டகத்தை பற்றி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. உலகத்திலேயே உங்கள் 2 பேர் ஒட்டகம் தான்ப்பா ஆக சிறந்த ஒட்டகம். பிரம்மாண்டமான ஒட்டகத்தில் நீங்கள் பிரயாணம் செய்கிறீங்கன்னு சொன்னபோது பெருமானார் சொன்னாங்க, அல் அதலானி அன்துமா. அப்பா ஒட்டகத்தை மட்டும் சொல்லாத, மேலே உட்கார்ந்து இருக்கிற நபரும் சிறந்தவர் தான், அவங்களும் சாதாரணமான ஆள் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தையை விட்டு கொடுக்காமல் செயல்பட்டார்கள். அதாவது இப்படியெல்லாம் வீட்டில் இருக்கிறது தான் சுன்னத். நம்ம யாராக வேணா இருக்கலாம். நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், தெளிவாக சொன்னேன், வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு கழட்டுற இடத்துலையே நம்முடைய முழு அந்தஸ்தையும் கழட்டி வச்சுட்டு போகணும், இல்லையா? நான் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியாக இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே போகும்பொழுது என் செருப்பு கழட்டுற இடத்துலையே என்னுடைய பிரதமர் பதவியை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே என்னுடைய மனைவிக்கு நான் ஜஸ்ட் ஒரு கணவன், என் பிள்ளைகளுக்கு ஜஸ்ட் ஒரு தகப்பன், அவ்வளோதான். ஊரே என்னை பார்த்து மிரளுது, என் மனைவி என்னை பார்த்து மிரளக்கூடாது. ஊரே என்னை பார்த்து பயப்படுது, என் குழந்தைகள் என்னை பார்த்து பயப்படக்கூடாது. என்னை பார்த்ததுமே பிள்ளைங்க ஓடி வந்து என் நெஞ்சில் சாஞ்சா விழுந்தாதான் நான் நல்லா அப்பேன்.
என்னுடைய வருகையின் போது என்னுடைய மனைவி சந்தோஷப்பட்டால் நான் நல்ல தகப்பன், கண்ணியமான கணவன். ரசூலுல்லாஹ் இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. நான் சென்ற வாரம் கணவர் சார்ந்து பேசுனதும், இந்த வருஷம் குழந்தைகள் சார்ந்து பேசுகிறதும் இன்றைக்கி எல்லாமே நடைமுறையில் இருக்கிறது இல்லையா? நம்மளும் கணவர்களாக இருக்கிறோம், கணவர்களாக ஆக போகக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்க, நமக்கும் குழந்தைகள் இருக்குது. நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி நடத்துகிறோம்? குழந்தைகளுக்கு எந்தளவு நேரம் கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் இருக்குது ரசூலுல்லாவை பற்றி. குழந்தைகளுடைய சபையில் போனால் ரசூலுல்லாஹ் முந்தி கொண்டு சலாம் சொல்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நிறைய ஹதீஸ் கிதாபில் இந்த செய்தி வருகிறது. புகாரி ஷெரீஃபுடைய 6247 6247வது ஹதீஸாக அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அன்னஹு மர்ர அலஸ் சிபியான். எப்போல்லாம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா குழந்தைங்க பக்கம் போவாங்களோ இவங்க வயதான பிறகு இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அவங்க எப்போல்லாம் குழந்தைங்க பக்கம் போனாலும் ஃபசல்லம் அலைஹிம், முந்தி கொண்டு குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, கானன் நபி யஃபாலுஹு, நபி இப்படி தான்ப்பா இருந்தாங்க, நபி இப்படி தான் குழந்தைகளுக்கு முன்னாடி முந்தி கொண்டு சலாம் சொல்வது ரசூலுல்லாவுடைய ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக இருந்தது என்பதாக பெருமானாரை பற்றி ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இதே ரசூலுல்லாஹ் தான் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். சலாம் சொல்வதில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்லணும். சலாம்ன்றது ஒரு முறை, ஒரு தனி பாடமே இருக்குது. யாருக்கு சலாம் சொல்லணும் என்று ஒரு பாடமே இருக்குது இல்லையா? வாகனத்தில் ஒருத்தர் போகிறாரு, நடந்து ஒருத்தர் போகிறாருன்னா வாகனத்தில் போய் நடந்து போகிறவருக்கு சலாம் சொல்லணும். சபையில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் உள்ளே வராருச்சுன்னா உள்ளே வரவர், சபைக்கு வர்றவர் சபைக்கு சலாம் சொல்லணும். இது மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க, யாருக்கு சலாம் கொடுக்க சொல்லணுன்ட்டு. புகாரி ஷெரீஃபுடைய 6231 ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீர். சலாத்துடைய ஒரு முக்கியமான பாடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களிலே சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம். சின்ன பிள்ளைங்க தான் பெரியவங்களுக்கு சலாம் சொல்லி கொடுக்கணும்னு பாடம் சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் தான் சபைக்கு போகும்போது நம்ம தானே சொல்லி கொடுத்துருக்குறோம், பிள்ளைங்க சலாம் சொல்லட்டும், நாம பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்பதல்ல, முந்தி கொண்டு சலாம் சொல்வது. நான் சலாம் சார்ந்து நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய உடைச்சி பேச முடியாது. சில செய்திகள் எல்லாம் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லையா? சலாம் சம்பந்தமாக நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா? A4 ஷீட்டில் கோடு போட்டு யாரெல்லாம் நமக்கு சலாம் சொல்லணும், நாம் யாருக்கெல்லாம் சலாம் சொல்லணும் லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா? நமக்கு யார் நம்ம இடத்துல தேவைக்கு இருக்கிறார், நம்ம இடத்துல வேலைக்கு இருக்கிறவங்க, நம்முடைய தேவைக்கு இருக்கிறவங்க, பொருளாதார ரீதி நம்ம இடத்துல கீழே இருக்கவங்க நமக்கு சலாம் சொல்லணும். சில நேரங்கள் சலாம் சொல்லாட்டி கூப்பிட்டு கேட்காது, என்ன நம்மளெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, நமக்கெல்லாம் சலாம் சொல்ல மாட்டீங்களான்ட்டு. ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முந்தி கொண்டு நம்ம சலாம் சொல்கிறது இல்லையா? யார் இடத்துல நமக்கு தேவையாக இருக்கோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஹாஜியார் நம்ம பார்க்க மாட்டாரா, முந்தி கொண்டு சலாம் சொல்லலாம்னு சலாத்தில் முந்திக்கிறது. அல் பாதியு பிஸ்ஸலாம், பெருமானார் சொல்கிறாங்க, பெருமையிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்றால் சலாத்தில் முந்தி கொள்ளுங்க. ஆள்லாம் பார்க்கறது இல்லை. என்னிடத்துல வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இல்லையா, என்னிடத்துல வேலை செய்யக்கூடிய நபராக, என்ற சம்பளம் வாங்குகிற நபராக இருந்தாலும் நான் முந்தி கொண்டு சலாம் சொல்வது என்பது சிறந்த பண்பு. சலாத்தில் பெருமானார் குழந்தைகள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த பெருமானார் தான் குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்வார்கள். சில நேரங்களில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த திருவழியாக போவோம் என்பதற்காண்டி நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருப்போம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சலாம் சொல்கிறதுக்காண்டியே சில நேரங்கள் எங்களுடைய பாதையின் போவாங்க, நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். குழந்தைகளை வெறுமன சலாம் மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய தலையில் தடவுறது, மசகு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு போகிறது பெருமானாருடைய வளமையாக இருந்தது என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இறுதியாக ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகளிடத்தில் நேரம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய மிக முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால், குழந்தை தானாக வளருது. அத்தா அம்மா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. என் ஹஸரத் சொல்லுவார், பெட்டில் படுத்துருக்குறாங்க, அத்தா வாட்ஸ்அப்பில் இருக்கிறாரு, அம்மா ஃபேஸ்புக்கில் இருக்குது, குழந்தை யூடியூப்லேயே வளர்ந்துட்டுருக்கு. மிகைப்படுத்தி சொல்லலை, குழந்தை முழுக்க நமக்கு வேலை சோஷியல் மீடியா, நம்ம ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், நம்முடைய மனைவி அவங்க பக்கம் ஓடிட்டுருக்காங்க, பிள்ளை யூடியூப்பை பார்த்தே ஒரு சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகளுடைய பெரும்பாலான அப்பாவாக அம்மாவாக யூடியூப் தான் இருக்குது. வயசு பசங்களுக்கு வேறு மாதிரி போயிடுது. இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு போகிறாங்க. சின்ன பிள்ளைங்க குறைந்தபட்சம் ஒரு 8 வயசுக்கு கீழே பெரும்பாலான பிள்ளைகளுக்கு தாயாக, தகப்பனாக, ஆசிரியராக, நண்பனாக யூடியூப் தான் இருக்குது. தகப்பன் வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் பிள்ளைகளை கொஞ்சுவதற்கு நேரம் இல்லை இல்லையா? கொஞ்சம் பிள்ளைகள் இடத்துல பேசுவதற்கு நேரம் இல்லை இல்லையா? ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, அதிகமாக குழந்தைகள் பின்னாடி எந்த குழந்தைகள் சமூக விரோதிகளாக மாற்றமான ஒரு மோசமான காரியங்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் சரியாக பராமரிக்காத பிள்ளைகள் தான். தாய் தகப்பன் இருந்தாலும் குழந்தைகளிடத்தில் நேரம் கொடுக்காம அவர்கள் நல்லது கெட்டது பேசாத குழந்தைகள் தான் பின்னாடி சமூக விரோதிகளாக தீய பழக்கங்களின் பக்கம் செல்கிறார்கள் என்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. நாம் நம்முடைய பிள்ளை விஷயத்தில் கவனமாக இருந்தால் நம்ம அடித்து சொல்லலாம், என் பிள்ளை கிட்ட வழி தவறாது.
அந்த கட்ஸ் ஒவ்வொரு தகப்பனுக்கு இருக்கணும், ஒவ்வொரு தாய்க்கு இருக்கணும். யாரு கூட சேர்ந்தாலும் என் பிள்ளை ஒழுக்கமாக இருப்பான்பா, அதுக்கு நான் கேரண்டி என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளே, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமான உறவு இருக்க வேண்டும். ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். புகாரி ஷெரீஃபுடைய 2361 2351வது செய்தியாக சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஏதாவது உணவுப் பொருள் இருந்தால் ரசூல்லா முதல்ல வலதுபுறம் கொடுப்பாங்க. உதாரணமாக இன்றைக்கி ஒரு டீ கொடுக்குறோம்னா முதல்ல வலதுபுறம் கொடுக்குறோம். ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறாங்கன்னா டீயோ பிஸ்கட் எது கொடுத்தாலும் சரி வலதுபுறத்தில் கொடுக்குறது சுன்னத், இடதுபுறத்தில் கொடுக்கக்கூடாது. ஹைர். இப்போ பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வலதுபுறத்துன்னு ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டில் எப்போவுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்காருவது பழக்கம். பொதுவாக சஹாபாக்களில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருந்தனால எல்லோருமே ஹஸ்ரத் அபூபக்கருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அவர் தான் உட்காருவார். ஒரு 7 வயசு பையன் இப்னு அப்பாஸ், ஒரு 7 இல்லை 8 வயசு இருக்கும். இந்த ஹதீஸ் சம்பவம் அறிவிக்கும் பொழுது அது இப்னு அப்பாஸ்க்கு 7 அல்லது 8 வயசு இருக்கும். அந்த பையன் வேகமாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். மற்ற சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது அபூபக்கர் உட்காரக்கூடிய இடமாச்சே அல்லது வயதுகள் யாராவது உட்காரக்கூடிய இடமாச்சே, இந்த இடத்துல இந்த சின்ன பையன் உட்காரான்ட்டு யாரும் வெளியே தள்ளவும் இல்லை. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நீலாம் உட்காரது கூட விரட்டவும் இல்லை. பள்ளிவாசலில் குழந்தைகளை விரட்டக்கூடியவர்களுக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. வரக்கூடிய பிள்ளைகளை விரட்டுறதுக்கு உண்டான உரிமை நமக்கு இல்லை. அவர்களை சரிப்படுத்தலாம், சத்தம் போடாமல் விளையாடாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை செய்யலாம். நீ வரக்கூடாது விரட்டக்கூடாது, நீங்களாம் வரக்கூடாது விரட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் விரட்டலை, இருந்துக்கிட்டே அந்த பையன் உட்காந்து, அந்த பையன் ஒரு 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 நோக்கத்தோடு தான் உட்காந்துருக்கிறான் அந்த பையன். ஹைர். இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு பால் வருது. ஃபஷரிப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பாலை குடித்தாங்க. குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வலமை எதையுமே வலதுபுறத்தில் ஆரம்பிப்பாங்க. வலதுபுறத்தில் ஆரம்பிக்கிறது சுன்னத்து. அதனால தான் நமக்கு வாட்சி கட்டுறது கூட வலது கையில் கட்டுறது. சில பேர் சொல்லுவாங்க இடது கையில் தானே துனியாவே கட்டுறது, நீங்கள் வலது கையில் கட்டுறீங்க. எங்கள் உஸ்தாத் வலது கையில் கட்டுவார். ஒன்று. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் எதையுமே வலது கரத்தில் வலதுபுறத்தில் முன்படுத்தினால நம்ம வலது கரத்தில் கட்டுவோம் என்பதாக சொல்லுவோம். செருப்பு போடுறது முதல்ல வலது கால், பிறகு இடது கால். ஒரு சட்டை மாட்டது ஃபஸ்ட்டு வலது கை, பிறகு இடது கை. ஒரு ஃபேண்ட்டு மாட்டது ஃபஸ்ட்டு வலது இடது. ஒரு சட்டை ஃபேண்ட்டு மாட்டுறதுல கூட வழி காட்டுதல் இருக்குது. ஆமாம் இருக்குது. முதல்ல வலதுக்கு புறத்தை முற்படுத்தணும். பக்கத்தில் அந்த பையன் இருக்கா, ரசூலுல்லாவாக இருந்து நினச்சிருந்தா அந்த பாலை பெரியவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அனுமதி கேட்குறாங்க. யா குலாம் அத்தஅதனுலி அன் உத்தியல் அஷ்யாஹ், இந்த பாலை நான் பெரியவங்களுக்கு கொடுக்கட்டும் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிலாம் கேட்கணும் கட்டாயம் இல்லை இல்லையா? ரசூலுல்லாஹ் கொடுத்தா யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அந்த குழந்தைக்கும் தெரியுமோ நம்ம ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட கேட்காம கொடுக்க மாட்டான். அந்த பையன் முன்னாடி விளங்கி வச்சிருக்கிறான் போல. அவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். அந்த பையன் சொன்னா, மா குன்துல்லி ஊசிர பிஃபதுலி மின்கா ஹதா, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் எச்சி வச்ச முதல் பாலை நான் வாய் வச்சு குடிக்கணுன்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் என்ன ஆனாலும் இந்த பறக்கத்தை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்ததே அந்த பாலை குடிக்க தான். நான் இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்தது எனக்கு நல்லா தெரியும், முதல்ல வலது புறத்தில் தான் கொடுப்பீங்கன்ட்டு. அந்த பாலை வாங்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேனே தவிர என்ன ஆனாலும் பரவாயில்லை, அந்த பால் நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு பிறகு நீங்கள் வாய் வச்ச அதே இடத்துல நான் தான் குடிப்பேன் என்பதா அந்த குழந்தை கேட்டதுமே ஹதீஸ் எப்படி முடியுது தெரியுமா? ஃபஅதாஹு இய்யாஹு, ரசூலுல்லாஹ் மறுப்பே பேசல, அந்த பையனுக்கு பாலை கொடுத்தாங்க. அந்த பையன் பால் குடித்த பிறகு தான் அப்படியே வலதுபுறத்தில் அடுத்தவர்களுக்கு அந்த பால் போனது என்பதா, வயோதிகர்கள் பூரா அதுக்கப்புறம் தான் குடித்தார்கள் என்பதாக ஹஸரத் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, குழந்தைகளை நேசிக்கணும், குழந்தைகளிடத்தில் நேரம் கொடுக்கணும், குழந்தைகளை கொஞ்சணும். இந்த குழந்தைகளிடத்தில் நாம் எந்த அளவுக்கு இன்புட் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நம்ம இறுக்கமாக இருந்தோன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய உஸ்தாது சொல்லுவார், குழந்தைகளை கொஞ்சாதவன்லாம் எதுக்கு பிள்ளை பார்த்தான்னு தெரியலைங்குவாங்க இல்லையா? கல்யாணம் முடிக்கிறவன் மனைவியை கொஞ்சணும், மனைவியை கொஞ்சாதவன் திருமணம் முடிக்க தகுதி இல்லை, குழந்தைகளை கொஞ்சாதவன் குழந்தையை பெக்க தகுதி இல்லைங்குவாங்க. அது மாதிரி நம்முடைய குழந்தைகளை பிரியமாக இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக்குவான். மார்க்கத்துக்கு முரண் என்று வரும் பொழுது கண்டிக்க வேண்டும், அது ஒரு தகப்பனாக கட்டாயம். ஆனால் எப்போவுமே கையில் குச்சியோடையே இருக்கிறது, எப்போவுமே சாட்டையோடு இருக்கிறது, பெல்ட்டோடு இருக்கிறது நல்ல தகப்பன் இல்லை. தேவைக்கு மட்டும்தான் எடுக்கணுமே தவிர பெரும்பாலும் பிள்ளைகளை நேசத்தின் மூலமாகவும் பிரியத்தின் மூலமாகவும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கட்டி போடணும். அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் எப்படி நடத்தினார்களோ அது போன்று நடத்தக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.